ஹை ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இதனாலேயே பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. த்ரிஷா கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால தான் அவசரமாக இந்த ஜோடி இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு எக்ஸ் பேஜில் இந்த நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து தான் த்ரிஷாவும் காட்டமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. நடிகர் விஜய், அவங்க மனைவி சங்கீதா மற்றும் நடிகை த்ரிஷா இவங்களை சுற்றி கடந்த சில நாட்களாகவே உருவான சர்ச்சை இன்னும் பேசப்பட்டுட்டு வருது. அதே போல சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனு தாக்கல் தொடர்ந்ததால அதில் இருந்த பல சர்ச்சைகள் ஏற்பட்டுட்டு வருது. அதே போல சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனு தாக்கல் தொடர்ந்தாங்களோ அதில் இருந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சங்கீதா விவாகரத்து மனுவில் தன்னுடைய கணவர் நடிகையுடன் தொடர்பில் இருப்பதால தான் எங்களுக்குள்ள பிரிவு வந்ததுன்னும் அவர் வீட்டில் என்னைய அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அதே போல சமீபத்தில் திருமண விழாவில் விஜய் த்ரிஷா கலந்து கொண்டதும் ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்ததும் விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. இதை தொடர்ந்து தளபதி ஃபேன்ஸ் மற்றும் பல பிரபலங்கள் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க சூழல்ல எக்ஸ் பேஜில் ஒரு போஸ்ட் தீயா பரவிக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விவாகரத்து செய்தி கசிந்த சில நாட்களிலேயே கள்ளக்காதலன் திருமண விழாவிற்கு வந்தது ஹாட் டாபிக்காக மாறி இருக்கணும். இமேஜ் அதல பாதாளத்திற்கு சென்று விட்டதால் ஏன் இவ்வளவு அவசரம் என்று சொந்த கட்சிக்காரர்களை தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். இந்த அவசரத்திற்கு பகீர் காரணம் ஒன்றை சொல்கிறார்கள். ஆசை நாயகியாக மாறிவிட்ட நடிகை தற்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாராம். தேர்தல் வரை இந்த கர்ப்பத்தை ரகசியம் காத்து வைக்க வேண்டும் என கட்சி தலைமை நிர்வாகிகள் பதறி போயிருப்பதாகவும் ஒரு நியூஸ் பரவி கேட்டிருக்கு. இதுக்கப்புறம் த்ரிஷா கோபமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாழ்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் சில மனிதர்கள் எந்த அளவிற்கும் கீழ்த்தனமாக இறங்குவாங்க. அதை பற்றி பேசுறதே அருவருப்பாக இருக்கு. இதை பற்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் த்ரிஷா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.